வட்ட வட்ட பாறையிலே நீ மணக்குங்க தரிக்க. நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேன். என்னாச்சு? இதானா இது இதுவா? அவனுக்கு கூட ஆள் இருக்கு மச்சா, எனக்கு ஒரு தீ இல்லடா. உன் புள்ளதான்டா. இது ஏன் புள்ளையா? அதான் அப்ப முச்சா அப்படியே இருக்க நொப்பன உதக்கி வரண்டா. ஆஹா, இருக்க ஞாபகம் மருதி அதிகமாயிட்டே இருக்கு. இவனை கூட்டிட்டு போய் முதல்ல ஒரு நல்ல டாக்டரை பார்க்கணும். அண்ணே அண்ணே, இங்க எங்கண்ணே மருதி டாக்டர் கிளினிக் இருக்கு? ஓ கிளினிக்கா? மறந்துட்டேனப்பா. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் அப்ப அங்கிருந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. வணக்கம், சொல்வதெல்லாம் புட்டாப்பு. இதுதான் எங்க செட்டப். என்ன பிரச்சனை சொல்லுங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? பின்ன அடிக்காம என்ன மேடம் பண்ணுவாங்க? வீட துணி துவைக்க சொல்றான், பாத்திரம் கழுவ சொல்றான், என்ன சமைக்க சொல்றான் மேடம். இதுக்கெல்லாமா அடிப்பாங்க? பின்ன என்ன மேடம், என்னோட முத புருஷன் எனக்கு தாங்குவான் தெரியுமா? முத புருஷனா? ஆமா மேடம். அவரு எங்க? வெளியதான் மேடம் நிக்கிறான். தீபக் மாமா உள்ள வாடா. வணக்கம் மேடம். வணக்கம் இருக்கட்டும். நீதான் முத புருஷனா? ஆமா மேடம். கூச்சமே இல்ல. ஏமா முத புருஷனா தாங்குறேன், அப்புறம் எதுக்கு ரெண்டாவது புருஷன்? ஐயோ மேடம், இவன் என் மூணாவது புருஷன். நீங்க கணக்கு தப்பா போடுறீங்க. மூணாவதா? அப்ப ரெண்டாவது எங்க? அவன் வெளியதான் நிக்கிறான். பாக்ஸிங் போடும் சால்பேட்டமா என்னைய பேச்ச போட்டு சால்பை. வணக்கம் மேடம். யோ டைரக்டர், வாயா இங்க. மேடம் இப்பவே கண்ணை கட்டுது. தள்ளுங்களா? சொல்லுங்க மேடம். இந்த கர்மத்தெல்லாம் வச்சு என்னால ஷோ பண்ண முடியாது மேடம் இவெல்லாம் வச்சு பண்ணாத மேடம். டிஆர் கேக்குறோம். இப்போ உன் பல்லு எகிற போகுது மேடம். எங்க அவ? யோ நீ யாரு? நாலாவது புருஷனா? வீட்டு வேலை பார்க்க சொன்னா இங்க வந்து ஊரங்கறிய பேசிருக்க. வாடி வீட்டுக்கு. இது நானா? இது உண்மையில நான் தான். இத்தனை நாள் அந்த அழகை எங்கடா ஒழிச்சு வச்சிருந்தேன். ஐயோ, என் கண்ணே பற்று போல இருக்கே. சார் ரொம்ப தேங்க்யூ சார். அது என் கடமை சார். சார் இது கையில சார் 3 கோல்ஸ் வரேன் சார். A few moments later. அழகு எங்க? என்னாச்சு? அது என்னடா அது? காலங்காலமா முடி வெட்டு தருள பாக்குற மட்டும் அவ்வளவு அழகா இருக்கும். அதுவே வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பாக்குறப்ப பஞ்ச பரதேசி மாதிரி இருக்குமே. பரவாயில்ல, விஜய் தேவர்கொண்ட மாதிரி தான்டா இருக்க. ஐயா ஒரு 10 ரூபா தாங்க ஐயா, டீ குடிச்சுக்கிறேன். 10 ரூபாவா? டீ 5 ரூபா தானே? எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டுக்குயா. என்னப்பா சொல்ற? அறிவு இல்ல உனக்கு? இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன். பிச்சைக்காரனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? இல்லையா, கேர்ள் ஃப்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் பிச்சைக்காரனு. உண்மை. எங்க எங்க போனோம்? ஒரு முல்லை நகர் கொடுங்க. முல்லை நகர்? ஐயோ, நமக்குள்ள எதுக்குங்க காசுலாம்? நீங்க டெய்லி இந்த பஸ்ல வந்தா மட்டும் போதும். நான் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்க, நீங்க என்கிட்ட டிக்கெட் எடுக்க, நீங்க என்கிட்ட டிக்கெட் எடுக்க, நான் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்க, அப்படியே நம்ம 2 டிக்கெட்டும் ஒன்னாயி கடைசியில ஹனிமூனுக்கு ஃபிளைட் டிக்கெட் எடுக்கிற வரைக்கும் போயிடலாம். ஏன்னா நான் கல்விக்காக போராடுற காமராஜர் இல்லைங்க, உங்களை மாதிரி பொண்ணை காதலிக்கிறதுக்காக போராடுற கண்டக்டர். எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. Teacher. இவன் என்ன பொண்டாட்டி மாதிரியே இருக்குது? உன் பொண்டாட்டி மாதிரிலாம் இல்ல, உன் பொண்டாட்டியே தான். நண்பா வந்துரு. அதே பேய் வீடு வரைக்கும் வந்துருச்சு.
பஸ்ல அந்த ஓ நான் பஸ்ல ஏறினதெல்லாம் நீ பாப்பியா? கூட்டத்துல தெரியலம்மா. எது இது கூட்டமா? சோலி முடிச்சு. என்ன என்ன ஜாப் இதெல்லாம்? பார்ட் டைம் ஜாப்மா. சும்மா பேசஞ்சர் கிட்ட பேசினேன்மா. என்ன இதெல்லாம் சும்மா பார்த்தனே நீ அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்க, அவங்க உங்ககிட்ட டிக்கெட் எடுக்க, ஹனிமூன் ஃப்ளைட் டிக்கெட். டிரைவர் வண்டி நிறுத்தியா? எதுக்கு இப்ப வண்டி நிறுத்தின? கணவன் தன் கோல்மாலுக்கு மனைவிக்கன் பார்த்த பின் துணி ஊற்றி திரளாமே ஓடுக. அப்படின்னா தான் மனைவிக்கு கணவன் பண்ண கோல்மால் வேலை தெரிஞ்சிச்சுன்னா ஆமா நான் அப்படிதான் போடிடணும். இல்லனா அவ கண்ணை மூடி துரத்துக்குள்ள ஓடிடணும். எப்பா ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? நீ என்னடி எனக்கு வேணாங்கிறது? நான் சொல்றேன்டி, நீ எனக்கு வேணாண்டி. ஐயோ என் மனசுக்குள்ள தீய வச்சா ஐயோ இது என்ன இது? அரே நீ அப்பா. அவ பின்னால நான் கூட போனேன் லவ் சொல்ல போச்சு பத போச்சு. ஆனா சிங்கிளா கம்மிட்டாடானா? நானாடா தம்பி? ஆமாண்ணா. நான் சிங்கிள் தான்டா. உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கானா? கேள்வியா? சரி கேள்றா தம்பி. உலகத்துல அதிக மக்கள் இருக்கிற நாடு என்ன? அதிக மக்களா? நம்ம இந்தியா தான்டா தம்பி. மக்கள் தொகை வந்து நீ மட்டும் இன்னும் சிங்கிளா தூக்குமான்னு போய் சாப்பிட போலாம். ஹலோ பேபி, எங்க பேபி இருக்கிற வர இது பொண்ணு கண்டு வச்சிருக்கவேன். யோ கழுத்து பையில உனக்கு வெக்கமா இல்ல? எவன் வேணா பொண்ணு கேக்குறதுக்கா கோயில் என்னை நேர்ந்து விட்டுருக்காங்க. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இங்க பாரு, என்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி என் தம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் பேச மாட்டான். அவன் பேசுனா நீ கூடயே போயிருவேன். யோ வாயா போவோம். குட்டி போட்ட நாய் மாதிரி நான் போறேன்னா இல்ல இந்த விளக்க மர குண்டி அடிச்சு அவனை நான் பத்துறேன்னு பாப்போம். போமா போ. ஐயோ பின்னிட்டு வா போ. உள்ள போய் உன் வேலையை கேட்காம போ. இன்னைக்கு ஒரு பவுன் என்ன விலை வைக்கிறது தெரியுமா? என்ன வேலை? 1,30,000 ரூபா. 10 பவுன் எடுத்து வச்சுக்க. போலாம். என் முன்னாடி பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. தைரியசாலி. ஆமா அண்ணா திறந்து விட்டுல இதுக்கு மேல அடிச்சா செத்து போயிடுவானே. நான் சொல்லல. என் தம்பி ஒரு வார்த்தை சொன்னா குட்டி போட்ட நாய் மேல பின்னாடியே போவன்னு. அட விடுங்க கழுத்து பேச. என்ன சின்ன படத்தனமா இருக்கு ராஸ்கல். யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி கட்டிட்ட? 10 பைசா கிட்ட போடா.